பிரைஸ் த லார்ட் சிஸ்டர்ஸ். ப்ரே ஃபார் இந்தியா விமென்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தியானித்து வருகிற லெந்து கால தொடர் தியானத்தில் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு அபிஷேகம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரத்தின் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிப்பார். அபிஷேகம் என்றால் பூசுதல் அல்லது ஊற்றுதல் என்று பொருள்படும். அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறிக்கிறது. இது தேவன் ஒருவரை தனிப்பட்ட பணிக்கு தேர்ந்தெடுத்து தைலத்தால், அதாவது எண்ணெய் பூசி பிரித்தெடுப்பதை குறிக்கின்றது. தேவன் ஒருவனை தன்னுடைய பணிக்கென்று தேர்ந்தெடுத்து அவனுக்குள்ளாக விசேஷ விதமாக இருந்து செயல்படுவதை தான் அபிஷேகம் என்று சொல்கிறோம். அபிஷேகம் என்பது தேவனுடைய வல்லமை, பாதுகாப்பை குறிக்கிறது. கர்த்தருடையவள் என்பதை அடையாளப்படுத்தும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டின்படி இந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இது ராஜாக்களாக, தீர்க்கதரிசிகளாக, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ராஜாக்களாகன்னு சொன்னால் நம்ம சாமுவேலின் புஸ்தகம் நம்ம பார்க்கும்போது அங்கே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தாவீதை ராஜா அபிஷேகமாக பண்ணுறாங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் எழுந்து வீட்டிற்குள் போனான். அப்பொழுது அந்த வாலிபன் அவன் தலையில் எண்ணெயை ஊற்றி அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஆரோனும் அவருடைய குமாரனும் அவருடைய குமாரர்களும் ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி அந்த நல்ல செய்தி, ஆண்டவரை பற்றி செய்தியை தெரிவிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தின்படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அக்கினியின் அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம். அக்கினியின் அபிஷேகம் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நம்ம இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிக மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போகின்றன. நம்ம புதிய மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது நம்ம சத்துருவை எதிர்த்து நிற்க நம்மளால முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நாம் தேவனோடு ரகசியமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசிய ஒரு உறவு தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்கும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிறைந்து தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவரை பற்றி சொல்வதற்கான தைரியம் நமக்குள்ளே வருகிறது. அந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு மாறி போகின்றது. அதற்கப்புறமாக தீர்க்க தரிசன அபிஷேகம். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தீர்க்க தரிசன அபிஷேகம் என்று சொல்லும்போது தேவன் தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து மனிதனுக்கு வெளிப்படுத்துவது. தேவன் தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து முன்கூட்டியே அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுதான் தீர்க்க தரிசன அபிஷேகம். தீர்க்க தரிசன அபிஷேகம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கும்போது நாம் பல காரியங்கள்
காரியங்களை நம்ம செயல்படுத்த முடியும். பல காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்களில் நமக்கு அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இருந்தால்தான் இந்த கடைசி காலத்தில் நம்ம இந்த இந்த தேசத்தில் இந்த பூமியில் நம்ம நிலை நிற்க முடியும். அதனால இந்த நேரத்தில் இந்த கடைசி காலத்தில் நாம் அனைவரும் இந்த அபிஷேகத்திற்காக காத்திருந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கு நான் என் நன்றியை செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.